நீதிமன்றம் நியமித்த ஆடிட்டர் கேட்ட ஆவணங்களை வழங்க நடிகர் விஷாலுக்கு அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரத்தை பதிவு செய்யுங்கள். வணக்கம். நடிகர் விஷாலின் விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு பட நிறுவனத்தினுடைய பட தயாரிப்புக்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் நடிகர் விஷால் வாங்கிய 21,29,00,000 கடனை லைக்கா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது. இந்த தொகையை திருப்பி செலுத்தாததை அடுத்து நடிகர் விஷாலுக்கு எதிராக லைக்கா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி 15 கோடி ரூபாயை வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் நடிகர் விஷாலுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை இரு நீதிபதிகள் அமர்வும் உறுதி செய்திருந்த நிலையில கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இருவருக்கும் இடையிலான அந்த பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்வதற்காக ஆடிட்டர் ஸ்ரீகிருஷ்ணா என்பவரை நியமித்து 3 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆஷா முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது விஷால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஆடிட்டர் சில ஆவணங்களை கேட்டு தனது ஆடிட்டருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் அந்த கடிதம் தற்போதுதான் கிடைத்திருப்பதால் அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.